பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகவும் 34ஆம் அதிகாரம் வசனம் 29-30 வாசிக்கிறோம். அவர் பேசுறதுனாலே அவன் முகம் பிரகாசமாய் இருப்பதை கண்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அவன் பேசியதனாலே அவன் முகம் பிரகாசமாய் இருப்பதை கண்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரகாசமான முகங்கள். இன்றைக்கு ஒரு சூரியகாந்தி பூவை எடுத்துக்கொள்வோம். இந்த சூரியகாந்தி பூக்கள் ஏன் அந்த சூரியனை போல இருக்கின்றன என்று சொல்லி ஒரு சிறுவன் கேட்டான். நல்ல ஒரு கேள்விதான். ஆனால் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இந்த சூரியகாந்திக்கு பூக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. சூரியகாந்தி பூக்கள் மாத்திரம் பகல் முழுதும் எப்போதுமே அந்த சூரியனை பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஏன் அந்த சூரியகாந்தி பூ சூரியனே பார்த்து கொண்டிருக்கிறது? அது காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் கிழக்கு பக்கமாய் திரும்பி இருக்கும். அந்த பூக்கள் சூரியன் எப்படி நகர்கிறதோ அப்படியே அந்த சூரியன் பக்கமே அதனுடைய பூ வளைந்து கொடுக்குமாம். சூரியனையே முகத்தை பார்த்து கொண்டிருக்கும். திரும்பி பார்க்கும்போது அந்த சூரியன் திரும்பி கொண்டே இருக்கும். சூரியன் மேற்கு பக்கம் நகர்ந்து போகும்போது அதனுடைய முகம் மேற்கு பக்கமாய் அது மாறிவிடும். மேலே வானத்தில் பிரகாசிக்கும் போது இந்த பூக்கள் மேற்கு நோக்கி நகர்கின்றன. இந்த சூரியன் மறுபடியும் திரும்பும் காலையிலே உதிக்கும் போது இந்த சூரியன் கிழக்கு பக்கமாய் தன்னுடைய முகத்தை வைத்துக் கொள்ளுமா. இந்த பூக்கள் மீண்டும் கிழக்கு நோக்கி பார்க்கின்றன. அந்த பூக்களின் நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது அந்த சூரியனை பார்ப்பது மாத்திரமே இருக்கிறது. திரும்பவும் மீண்டுமாக திரும்பிக் கொள்கிறது. அந்த பூக்களின் நோக்கம் சூரியனை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவாகிய நீங்கள் நாளும் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும்? அந்த நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவை எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சூரியகாந்தி பூ எப்பொழுதுமே சூரியனை பார்த்து கொள்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டோடைய கரத்தினால் படைத்த நீங்கள், ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது நீதியின் சூரியனை எப்பொழுதுமே நீங்கள் பார்க்க வேண்டும். நோக்கி பார்ப்பதாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் எந்த பக்கம் திரும்புகிறாரோ அப்படியே, எப்படி எந்த திரும்புகிறாரோ எந்த பக்கம் செய்கிறாரோ அப்படியே பார்த்து கொண்ட அந்த சூரியகாந்தி பூவை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ எப்படியெல்லாம் பேசினாரோ அவரையே நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய வாழ்க்கையுடைய வாழக்கூடிய அனுபவத்திலையும் நம்முடைய லைஃப் ஸ்டைலையும் இயேசுவை போல வாழ வேண்டும். அது புறப்பட்டு வந்து ஜனங்களை பார்த்து அந்த ஜனங்கள் அவரை பார்க்க முடியலாம். ஏனென்றால் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அந்த பிரகாச முகத்தை பார்க்கவில்லை. மோசே சீனாய் மேலே இறங்கிய போது தன்னுடைய அந்த பேசிய தேவன் பேசினாலே அவருடைய முகம் பிரகாசமாக இருப்பதை அறியாதிருந்தான். ஆரோனும் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசமாக இருப்பதை கண்டு சமீபத்தில் கிட்டே நெருங்கி சேர பயந்தார்கள். யாத்திரையா 34ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆலோசனை சங்கத்திலே அங்கே உட்கார்ந்திருக்க அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கி மாறிந்தது. அவன் முகம் தேவதூதர் முகம் போல இருக்கிறதை கண்டார்கள் என்று சேவானை பற்றி அங்கே வேதாகம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 6:5 வாசிக்கிறோம். சேவான் மறைக்கின்ற தருவாயத்திலே அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவன் பரலோகத்தின் தேவனை, அந்த ஆச்சரிய கூடாரத்தை அந்த தேவனை நோக்கி அவன் பார்த்தபோது மறைக்கின்ற இரத்த சாட்சியாக மறைக்கின்ற நேரத்தில் கூட அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. தேவனோடு நாம் எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோமோ, தேவனோடு அவரோடு பேசும்போது உங்களுடைய முகம் என்னுடைய முகம் பிரகாசிங்க. இந்த காலவேளை ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய முகம் உம்மை போல் பிரகாசிக்க வேண்டும். நான் உண்மையே பார்க்க வேண்டும். உம்மை போல் மாற வேண்டும். அந்த சூரியகாந்தி போய் எப்படி திரும்பிக் கொண்டு அந்த கிழக்கு பக்கம் ஒதுக்கும் போது பார்த்ததோ அது மறைய மறைய சூரியன் போக போக தன்னுடைய முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு மேற்கு பக்கமாக திரிந்தோ மீண்டுமாய் காலையிலையும் நம்ம நோக்கி பார்த்துச்சு. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட நம்ம வாழ்க்கையை துவங்குவோமா? காலையில் வேலைக்கு போயிட்டு அன்றைய நான் வேலைக்கு போகும் வரைக்கும் அங்கே வேலை செய்யும் போதும் வேலை செஞ்சு முடிக்கும் போதும் திரும்பி வரும்போதும் உண்மையே நான் பார்த்துட்டு குடும்பத்தில் இருக்கும் போதும் உண்மையே பார்க்க வேண்டும். அப்படி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை
தேவன் தருவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.